பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மதுரை சென்றுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆதவ் அர்ஜுனனின் அண்மை கால செயல்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை கட்சி முன்னணி தோழர்கள் உணர்ந்து அதை தலைமை கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும், இதுகுறித்து முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நடிகர் விஜயும் நானும் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசாமல் இருந்திருந்தால் கூட அதை சுற்றி இருப்பவர்கள் அரசியலாக்குவார்கள் என்றார். விஜய் மீது எந்த ஒரு சங்கடமும் இல்லை என்று தெரிவித்த அவர், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விஜய் பங்கேற்றது மகிழ்ச்சி என்றார். தன்னை கட்டுப்படுத்தி இயக்குவதற்கு யாரும் முயற்சிக்கவில்லை என்றும், இருவரும் ஒரே மேடையில் நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள். இருவரும் ஒரே மேடையில் நின்றால் அதை எவ்வளவு அரசியலாக்குவார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், இப்படிப்பட்ட சக்திகளிடம் இருந்துதான் கட்சியை காப்பாற்றுவதற்கு இந்த முடிவை எடுத்ததாக தெரிவித்தார். இல்லை, எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்றிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன். அடுத்த நாள் நேற்று கூட ஐக்கனோக்ளாஸ்ட்டுங்கிற ஒரு ஆங்கில நூல், அதே ஆனந்த் டெல்டமுடைய அம்பேத்கருடைய குடும்ப உறவினர் எழுதிய வாழ்க்கை வரலாற்று நூல், அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் நேற்று வெளியிட்டோம். நாங்கள் எல்லாம் அம்பேத்கரை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி ஓராண்டுக்கு முன்னரே முடிவு செய்தார்கள். என்னுடைய ஒப்புதலையும் பெற்றார்கள். நான் மகிழ்ச்சியோடு அதற்காக 6ஆம் தேதி வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் ஒப்புதல் தராமல் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். ஆனால் அதை அரசியலாக்கி விட்டார்கள். நான் ஏற்கனவே என்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டபடி ஒரு தமிழ் நாளேடு அதை ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூதாகரப்படுத்தி யாருக்கோ செய்தி சொல்வதைப் போல அதை செய்தியாக்கினார்கள். அதிலிருந்து தான் இந்த சர்ச்சை தொடங்கியது. ஆகவே ஒரே மேடையில் இருக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பாக இல்லாத நிலையிலேயே அதை அரசியலாக்கினார்கள் என்றால், 2 பேரும் ஒரே மேடையில் என்றால் என்ன மாதிரி அரசியல்படுத்துவார்கள்?